கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையின் கிறிஸ்து குடும்பத்தினர் அனைவருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இன்றிருப்பதை பார்க்கணும். நம்மை 1000 மடங்கு கொடாகுடியாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் உடைய இல்லங்களில் உடைய சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லும் என்பதாக பொதுவாகவே நாம் சபைகளில் செய்திக்கு முன்பதாக ஒரு 7 விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபித்து தொடர்ந்து தெய்வ வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்வோம். இறுதியாக குண்டூர் சபையில் அந்த 7 விண்ணப்பத்தோடு சேர்த்து 2 விண்ணப்பங்கள் அதிகமாக மொத்தமாக 9 விண்ணப்பங்கள் நாம் பிறந்த நாளுக்காகவும் ஒவ்வொரு மாதமும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபித்து வருகிறோம். 10ஆவதாக ஒரு விண்ணப்பம் இந்த கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக. சில நேரத்தில் அநேகர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதை நான் கேள்விப்பட்டு நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாராக. ஆக என்னுடைய குடும்பங்களில் வீடுகளில் தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த 10 விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த முறை உங்களிடத்தில் ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் வேணால் விசாரித்து பாருங்கள். கடந்த முறை செய்தி கொடுக்கும்பொழுது ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை நான் கேட்டிருந்தேன். உங்களில் அநேகர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை நீங்கள் பார்த்து வருவதாகவும் தேடிக்கொண்டிருப்பதாகவும் பதிலை அனுப்புவதாகவும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். கடந்த முறை கேட்ட கேள்வி, ஆதி திருச்சபை வளருவதற்கு வீடுகளுடைய பங்கு என்ன? ஆதி திருச்சபை வளருவதற்கு வீடுகள் எப்படியெல்லாம் பயன்பட்டது அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டிருந்தேன். அதற்குரிய சரியான பதிலை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வாட்ஸ்அப் மூலமாக அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த நாளினுடைய ஒரு கேள்வி கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளினுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆதி திருச்சபை வளருவதற்கு விசுவாசிகளுடைய பங்கு என்ன? கடந்த முறை கேட்டது ஆதி திருச்சபை வளருவதற்கு வீடுகளுடைய பங்கு என்ன? இந்த முறை கேட்கிற கேள்வி, ஆதி திருச்சபை வளருவதற்கு விசுவாசிகளுடைய பங்கு என்ன? அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து 28 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். ஜெபத்தோடு கூட இதற்குரிய பதிலை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தப்படுத்தினவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்குரிய பிரயாசத்திற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். எங்களால் இயன்ற ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை கொடுக்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வினாடியை தலைகளை தாழ்த்தி கண்களினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக. தேசமெங்கிலும் கொள்ளை நோய் நிமித்தமாக அநேக ஜனங்கள் மாண்டு மரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் திருச்சபை மக்களாக நாம் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தின் சமாதானத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல இரவு ஆண்டவரே, இந்த பகல் நேரத்திற்காக நன்றியோடு நாம் நம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை நேரத்தில் சற்று நேரம் துதிக்க ஆராதிக்க தெய்வ சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுத்த தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுகிற தெய்வ வார்த்தை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒட்டுமொத்த உலக தேசத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக மரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கொடூரமானவர்களின் சீரன் மதிலை மோதியடிக்கும் பொழுது நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனமாக இருக்கிற கர்த்தாவே, அருமையான தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் மத்தியாலத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்கிற எல்லா தீமையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக. தேசத்தின் மக்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆசீர்வதிக்கிறோம். தேசத்தில் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். தேவ நாம மகிமை பெறட்டும்.
தொடர்ந்து உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தின் 29வது வசனம். அப்போஸ்தலர் 27-29வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 29. அதில் வாசிக்கும் பொழுது, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டார்கள். பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 29வது வசனத்தில், பாறை உள்ள இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டார்கள். எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருந்தார்கள். இந்த வசனத்தில் 4 குறிப்புகள் இருக்கிறது. பயந்திருந்தார்கள், 4 நங்கூரங்களை போட்டார்கள், அது மாத்திரமல்ல பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தார்கள். இந்த 3 தலைப்பில் 2வது தலைப்பாக இருக்கக்கூடியதான 2வது ஒரு வார்த்தை 4 நங்கூரங்களை போட்டார்கள் என்கிறதான வார்த்தையை குறித்து இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனம் அதனுடைய பின்னணியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பல தேசங்களில் ஊழியத்தை செய்து தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய கடைசி நாட்களில் எப்படியாவது எருசலேமுக்கு போக வேண்டும் என்று அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு வருகின்றார். வரும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை ஜனங்களை பார்த்து, விசுவாச மக்களை பார்த்து, சபை மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இனி என் முகத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று. விசுவாச மக்கள் அநேகர் அவரை கட்டிப்பிடித்து, ஐயோ நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு தேவை, நீங்கள் இங்கிருந்து ஒழித்து செய்ய வேண்டும் என்று விசுவாச மக்கள் எவ்வளவோ அவருக்கு எடுத்து சொல்லியும், ஒரு தீர்க்கதரிசி எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், எருசலேமுக்கு போனால் உங்களுக்கு கட்டுகளும் காவல்களும் இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் கூட பவுல் சொன்ன வார்த்தை, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் அடிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி எருசலேமிற்கு வந்தார். எருசலேமுக்கு ஏன் வந்தார்? எருசலேமில் தேவாலயம் உண்டு. எருசலேமில் சீசர்களை பயங்கரமாக துன்பப்படுத்தினவர், அடித்தவர், வேதனைப்படுத்தினவர். கடைசி காலத்தில் தேவாலயத்தில் வந்து, தேவ பிரசனத்தில் வந்து, தேவாலயத்தில் வந்து தேவ ஜனங்களை பார்த்து, அந்த இடத்துல எங்கே ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, எந்த இடத்துல தேவன் அவரை சந்தித்தாரோ அதே இடத்திற்கு அவர் கடந்து வர வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட அவர் வருகின்றார். அப்படி வந்து எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து சத்தியங்களை, காரியங்களை அவர் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எதிரிகளால், சத்துருக்களால் அவரை சிறைப்பிடிக்கப்பட்டு எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பலவிதமான துன்பங்களை அவர் அனுபவிக்கிறதை இந்த அதிகாரங்களிலே, சில முந்தின அதிகாரங்களிலே வாசிக்க முடிகிறது. இறுதியாக பல இடங்களுக்கு அவர் அழைத்து செல்கிறார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை ராயனிடத்திற்கு கொண்டு போங்கள், நான் ராயனுக்கு நான் அபயம் விடுகிறேன் சொல்லி ராயனிடத்திற்கு அவர் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு அவர் கைதியாக கட்டப்பட்டவராக கப்பல் பிரயாணத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. அந்த நேரத்தில் அவர் பிரயாணத்தில் வரும்பொழுதும் அவரோடு கூட அநேக கைதிகள், இப்பொழுது அவர் கட்டப்பட்டவராக இருக்கின்றார், அவரோடு கூட அநேகர் அந்த கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரயாணத்தில் வரும்பொழுதுதான் ஏறக்குறைய ஒரு 14 நாட்கள் கடுமையான மழையும் கடுமையான காற்றும். வேதம் சொல்கிறது, முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யூரோக் கிளித்தோன் என்கிற கடும் காற்று அந்த கப்பலின் மேல் மோதினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யூரோக் கிளித்தோன் என்கிற கடும் காற்று அந்த கப்பல் மேல் மோதினது. பயங்கர மழையாய் காணப்பட்டது. 14 நாட்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டதாக வேதத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 14 நாட்கள் கடும் காற்று, கடுமையான மழையிலே அவர்கள் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள்.
அவர்களுடைய பிரயாணமானது அவர்கள் நகர்ந்து செல்ல முடியாத அளவுக்கு இந்த இயற்கை சூழ்நிலைமைகள் எதிரடையாய் காணப்பட்டது. அந்த நேரத்தில் தான் பாறை உள்ள இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்த 4 நங்கூரங்களை அவர்கள் போட்டார்கள். 4 நங்கூரங்களை போட்டார்கள். 4 நங்கூரங்களை பாய்ச்சினார்கள். அந்த கப்பலானது அசையாதபடிக்கு உறுதியாக இருந்தது. அந்த கப்பலானது அசையாதபடிக்கு அது உறுதியாக நிலைத்திருந்தது. அவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள், அவருடைய பொருளும் பாதுகாக்கப்பட்டது. போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். ராயனுக்கு அபயமடைய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடித்தார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடல் என்கிறதான இந்த உலகம், கப்பல் என்கிறதான நம்முடைய குடும்பம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடல் இன்னும் இந்த உலகத்தில், கப்பல் என்கிறதான நம்முடைய சிறு குடும்பம் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யூரோ கிளித்தோன் என்கிற கட்டும் காற்று, பயங்கரமான சோதனைகள், பயங்கரமான வேதனைகள், பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான கடன் பிரச்சனைகள், பயங்கரமான உபத்திரவங்கள், எதிரிகள், சாத்தானுடைய சக்திகள் நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படி வரலாம். நாம் அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யூரோ கிளித்தோன் என்கிற கட்டும் காற்றிலிருந்து நாமும் நம்முடைய குடும்பமும் யூரோ கிளித்தோன் என்கிறதான இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த கொள்ளை நோய் வைரஸ் கிருமியிலிருந்து, கொரோனாவிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், சபை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், கப்பலாகிய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், கப்பலாகிய சபை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், கப்பலாகிய நண்பர்கள், உறவினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் 4 நங்கூரங்களை நாம் பாய்ச்ச வேண்டும். 4 நங்கூரங்களை நாம் போடும் பொழுது அந்த கப்பலானது எப்படி உறுதியாக இருந்து மக்களை காப்பாற்றி அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு அவர்கள் கரை சேர்ந்தார்களோ, இந்த காலை நேரத்திலே கூட கர்த்தர் சொல்கிற உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை யூரோ கிளித்தோன் என்கிற கட்டும் காற்று குடும்பத்தை அமிழ்ந்து போகத்தக்கதாக அழிக்க வந்தாலும் செய்ய வேண்டிய காரியம் 4 நங்கூரங்களை பாய்ச்சும் பொழுது, 4 நங்கூரங்களை போடும் பொழுது அந்த கட்டும் காற்று கடுமையான அந்த சேதங்கள் இந்த கப்பலுக்கும் அதில் இருக்கிறவர்களுக்கு வராதபடிக்கு அந்த நங்கூரம் எப்படி பாதுகாத்ததோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் போக வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் போய் சேர வேண்டும் என்றால் 4 நங்கூரங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 4 நங்கூரங்களை பாய்ச்சுவோம், பாதுகாப்பாக இருப்போம், நாம் போக வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் நாம் போய் சேருவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவராக. 4 நங்கூரங்கள். முதலாவது நங்கூரத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஜெபமும் கண்ணீரும், ஜெபமும் கண்ணீரும் என்கிறதான நங்கூரம். இதை குறித்து தாவீது பக்தன் இப்படியாக ஒரு ஜெபம் செய்கின்றார். 51வது சங்கீதம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். திரும்ப சொல்லுகிறேன், சங்கீதம் 51வது சங்கீதம் 17வது வசனம். 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதிரும். தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிறவர், கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர். அன்னாலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ, திராட்சரசமாக மதுவாக நான் குட்டுக்கவில்லை என்று சொல்லி அவள் கண்ணீரோடு தேவாலயத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு மகனாய் கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். வேதத்தில் அநேக பக்தர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், ஆனால் கண்ணீரோடும் ஜெபித்திருக்கிறார்கள். வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஜெபித்தவர்கள், கண்ணீரோடு ஜெபித்தவர்கள், இவர்கள் யார்? வேகமாக பதிலை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? கர்த்தருக்காக அற்புதமாக வாழ்ந்தவர்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கண்ணீரின் ஜெபத்தை ஒரு நாளும் ஆண்டவர் அவர்
அவர் வெறுப்பதே இல்லை. கண்ணீரின் ஜெபத்தை தேவன் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்கிறார், தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதமான இருதயத்தை புறக்கணியாதிரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். மரியாளுக்கு இது தெரியாது. மகதலேனா மரியாள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போகிறார். கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட, ஐயோ என் ஆண்டவர் யாரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர் கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், புலம்புகிறார், கண்ணீரோடு கூட கதறிக்கொண்டு நிற்கின்றார். அந்த நேரத்தில் யாரை தேடுகிறாய் ஸ்திரியே, யாரை தேடுகிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று நினைத்து அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் இயேசுவை காணும், எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் சொல்லுங்கள், அவர் வைத்த இடத்தை அவருக்கு காண்பியுங்கள், அவருக்கு நான் நறுமண தைலங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், வாசனை திரவியங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், என் இயேசுவை யாரை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று கண்ணீரோடு கூட கதறுகிறார். அதிகாலமே கல்லறை இடத்திற்கு ஒரு ஸ்திரீயானவள் புறப்பட்டு போய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். அந்த அழுகையின் சத்தத்திற்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அழுகையின் சத்தத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திரும்பி வந்தார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி இயேசு என்று அறிந்த உடனே அவருடைய பாதத்திலே விழும் பொழுது இயேசு சொல்கிறார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல ஏறி போகவில்லை என்று சொல்லி. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரின் ஜெபம் இயேசுவை பூமிக்கு கொண்டு வந்தது. ஒருவேளை அவள் ஜெபித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அந்த கண்ணீரின் ஜெபம் இயேசுவை பூமிக்கு கொண்டு வந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பவுலை குறித்து கூட இதுக்கு முன்பதாக அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார், 3 வருடம் உங்களோடு கூட இரவும் பகலும் கண்ணீரோடு ஒவ்வொருவருக்கு நான் புத்தி சொன்னேன் என்று சொல்லி. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரின் ஜெபம் இந்த நாட்களில் தேவை. கண்ணீரோடு கூட பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார்கள் இந்த நாட்களில் தேவை. கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்டு, அவர் உடனடியாய் கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருக்கின்றார். இன்றைக்கு அநேகர் கண்ணீரின் ஜெபத்தை அற்பமாய் நினைக்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள், கண்ணீரோடு பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார்களை கேவலப்படுத்துகிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை அற்பமாய் நினைக்கிறார்கள். எனக்கு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாராலும் ஜெபிக்க முடியும், ஆனால் எல்லாராலும் கண்ணீரோடு கூட ஜெபிக்க முடியாது. எல்லாராலும் சிரிக்க முடியும், ஆனால் ஒருவர் அழும்பொழுது எல்லாராலும் சேர்ந்து அணுக முடியாது. அவரோடு கூட சேர்ந்து என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 நங்கூரங்களிலே முதலாவது நங்கூரம் கண்ணீரும் ஜெபமும், அல்லது ஜெபமும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில போடும் பொழுது, முதலாவது நங்கூரத்தை போடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்வார். மீதமுள்ள 3 நங்கூரங்களை நாம் பார்ப்போம். 2வது நங்கூரம் துதியும் ஆராதனையும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் 25வது வசனம். அப்போஸ்தலர் 16:25. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே எழும்பி அவர்கள் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபித்தார்கள். அதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசிக்கும் பொழுது லீதியாள் என்கிறதான ஒரு குடும்பத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்கள் தேவன் தொட்டார், ரட்சித்தார், அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரி சொன்ன காரியம், நான் விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ என்று நீங்கள் நம்பினால் எங்களுடைய வீட்டிலே வந்து நீங்கள் தங்கி எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்து நீங்கள் உணவறிந்து செல்லலாம் என்று சொல்லி அந்த லீதியால் அந்த குடும்பம் இந்த ஊழியக்காரர்களை, பவுலையும் சீலாவையும் அவரோடு கூட இருந்ததான ஊழியக்காரர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்ததாகவும், அவர்கள் பயணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் அந்த வீட்டிற்கு போய் கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அதில் அசுத்தாவை பிடித்ததான ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அந்த அசுத்தாவிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவர்களை வைத்து
தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது நிமித்தமாக பயங்கர பேர் இழப்பு நஷ்டங்கள் நேரிட்டது என்று அறிந்து அவர்கள் செய்த காரியம், பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து அவர்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி குற்றுயிராக்கி அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுவிட்டார்கள். சிறைச்சாலையில் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட, அந்த ஒரு சூழ்நிலையில கூட அவங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு சரீரமெல்லாம் காயப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த நடு இரவு நேரத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபமும் துதியும் ஆராதனையும் அசையாதவைகளை அசைய பண்ணும். கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்த்து விடும், கதவுகளை எல்லாம் திறந்து கொடுக்கும். நம்முடைய குடும்பமாகிய படகானது அமிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது நங்கூரம் என்ன தெரியுமா? துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். யோசபாத்தின் காலத்திலே கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் அழித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பமாகிய படகு கப்பலானது அசையாமல் பத்திரமாக நாம் போய் சேர வேண்டிய கரையை அடைய வேண்டும் என்றால், இடத்தை அடைய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், இரண்டாவது நங்கூரம் என்ன தெரியுமா? துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம், ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறுவதனுடைய ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான், ஆராதித்துக் கொண்டே இருந்தான். அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். துதிக்கிற பிள்ளைகளை, ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, சத்துருக்களை ஆண்டவர் அழிப்பார். அவர்கள் துதிக்க ஆராதிக்கும் பொழுது அநேகருக்கு விடுதலை தேவன் கொடுப்பார். அவர்களுடைய கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவார். எந்த சூழ்நிலைகளை துதிக்கிறார்கள்? காயப்பட்ட நேரத்தில், அடிக்கப்பட்ட நேரத்தில், சரீரத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில், சரீரமெல்லாம் பயங்கர காயங்களும் வேதனைகளும் இருக்கிற நேரத்தில் துதித்தார்கள். இன்றைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வயிறார நாம் சாப்பிடுகிறோம், நல்ல வீடு இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது. தேவன் நம்ம எவ்வளவாய் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை துதிக்க வேண்டும். பவுலை பார்க்கணும், சீலாவை பார்க்கணும், நாம் அதிகமாய் தேவனை துதிக்க வேண்டும். அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலையும் துதித்தார்கள், அடிக்கப்பட்ட நேரத்திலும் துதித்தார்கள், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் துதித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை துதித்து ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், விடுதலை கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது நங்கூரம், வேத வாசிப்பும் வேத தியானமும். மூன்றாவது நங்கூரம், வேத வாசிப்பும் வேத தியானமும். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் தியானிப்பது இல்லை. வேத வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும், நல்லதுதான். அதை தியானிக்க வேண்டும், அசை போட வேண்டும். அன்றைக்கு வேத வசனத்தில் ஆண்டவர் இன்னைக்கு எதை செய்ய சொன்னார், எதை செய்யக்கூடாது என்று சொன்னார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சாப்பிடுவதெல்லாம் நமக்கு பலன் அல்ல, சாப்பிடுவதெல்லாம் நமக்கு பலன் அல்ல, ஜீரணிப்பதுதான் நமக்கு பலன். நம்ம எத்தனை வசனங்கள் உள்ளே இருக்கிறது என்பது அல்ல, எத்தனை வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம், எத்தனை வசனங்களுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோம். வேத வசனத்தை நாம் தியானிக்க வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும்.
தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தை படிக்க வேண்டும். அதை தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பக்தர்கள் சொல்லுகிறார், வேத வசனத்தை நான் படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அனல் கொண்டு எழும்பினது, அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் ஆவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி பக்தனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் வேதத்தை பல விதத்தில் அவர்கள் படிக்கிறார்கள், பல விதத்தில் அதை தியானம் செய்கிறார்கள், தப்பான விதத்தில் பல விதத்தில் அவர்கள் தியானம் செய்கிறார்கள். நாம் படிக்கும் பொழுது, கர்த்தாவே நம்முடைய வேத வசனங்களை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தரலாம். என்ன நோக்கத்திற்காக தேவன் இந்த வேதத்தை எழுதினார் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும், தெய்வத்திற்கு தான் தெரியும். இன்றைக்கு அவர்களுடைய அனுபவத்தின்படி, வயதிற்கேற்ற ஒரு அனுபவம் உண்டு, படிப்புக்கேற்ற சில அனுபவங்கள் உண்டு. அதன் அடிப்படையில் நம்ம படிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்திற்காக இதை எழுதியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கூட பலரும் பலவிதமாக இந்த காலத்தில் அவர்கள் இந்த கொள்ளை நோயை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், வேதத்தை நன்றாக படிக்கிறவர்களுக்கு தெரியும், இந்த சத்திய வேதம் சொன்ன காரியம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறினது. சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறப் போகிறது. அவர்கள் சொன்னதனால் வந்ததுமல்ல, இவர்கள் சொல்லுவதனால் அது போக போவதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சத்திய வேதாகமத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகிறது, எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். எல்லாம் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் மணியை போல, இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் மணி. கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இதெல்லாம் நம்ம ஒரு எச்சரிக்கை போல. வேதத்தில் எழுதப்பட்டது துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல. வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளுடைய நிலைமை நன்றாய் அறிந்திருக்கிற அந்த மெய்ப்பனை குறித்து, ஆடுகளை குறித்து யோவானில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு அழகாக செவி கொடுக்கிறது. மெய்ப்பன் ஆடுகளுடைய நிலைமை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறான். பக்கத்தில் ஒரு ஆட்டு மெய்ப்பன் இருப்பான். அந்த ஆட்டு மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு அவனும் ஒரு மெய்ப்பன் தான். அவனுடைய மெய்ப்பனுக்கு இந்த பட்டியலில் இருக்கிற ஆடுகள் செவி கொடுக்காது. அது அந்த ஆடுகளுக்குரிய மெய்ப்பன். என்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். அந்த மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 அறிவு படைத்த அந்த மிருகம் தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை அறிந்திருக்கும் என்றால், என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை மக்களே, எத்தனையோ மெய்ப்பர்கள் இன்றைக்கு பல விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மெய்ப்பர்கள் இன்றைக்கு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மெய்ப்பன் யார் என்பது தெரியும். ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வேத வசனத்தை ஆழ்ந்து வாசியுங்கள். ஒரு முறைக்கு திரும்ப திரும்ப வாசியுங்கள். அதை தியானம் பண்ணுங்கள். அதுவே நமக்கு உள்ளான மனிதனுக்கு பலனாய் ஆரோக்கியமாக இருக்கும். வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது நங்கூரம் எதை சொன்னேன்? வேத வாசிப்பும் வேத தியானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். 4வது நங்கூரத்தை நாம் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். 4வது நங்கூரம் பாடுகளும் சகித்துக் கொள்ளுதலும். 4வது நங்கூரம் பாடுகளும் சகித்துக் கொள்ளுதலும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள், நிறைய போராட்டங்கள், நம்ம நிறைய பிரச்சனைகள். இதை குறித்து 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம்
12வது வசனம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட நம்ம பாடுபடும் பொழுது ஆளுகையை நாம் செய்ய முடியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை, பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. அந்த கோதுமை மணியானது உடைக்கப்படாவிட்டால், உடைக்கப்பட்டால் தான் மாவாகும், மாவானால் தான் அப்பமாய் மாறும், அப்பமாய் மாறினால்தான் அநேகருடைய பசியை ஆற்றும். உடைக்கப்படுவது தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்தவான்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள், உடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த பாடுகள் தான் அவர்களை கிறிஸ்துவை போல மாற்றிட்டது. அநேகருடைய வாழ்க்கையில் நமக்கு பாடுகளே வேண்டாம், கஷ்டமே வேண்டாம், துன்பமே வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடுகளும் சகித்துக் கொள்ளும் தன்மையும். இயேசு கிறிஸ்து நம்ம பாடுபட்டதெல்லாம் உண்மைதான். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கேட்கும்போது நிறைய பாடுகள், ஆனால் இயேசுவை போல பாடுபட்டவங்க யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவமானப்பட்டது உண்மைதான், அவரை போல அவமானப்பட்டவங்க யாருமே இல்லை. நம்ம நிந்திக்கப்பட்டது உண்மைதான், அவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு வந்த நிந்தைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் பாடுபட்டார். அவர் சொல்லுகின்றார், என்னோடு கூட பாடுபட்டார், என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்று. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு கூட சகிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வசனத்தின்படியாக பாறை உள்ள இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டார்கள். முன்னணியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களில் முன்னணியத்தில் 4 நங்கூரங்கள், அதை பார்க்க நமக்கு நேரமில்லை. ஆனால் பின்னணியத்தினுடைய 4 நங்கூரங்களை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமான பின்னணியம் என்றால் என்ன, பொழுது விடுகிறது என்கிற காரியங்கள் என்ன, அதெல்லாம் ஒரு நாளில் பொறுமையாக நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாறையுள்ள இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியில் இருந்த 4 நங்கூரங்களை போட்டார்கள். அந்த கப்பலானது அசையாமல் உறுதியாக இருந்தது, உயிர் சேதம் இல்லாமல் எல்லாரும் பத்திரமாய் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தார்கள். பவுலும் ராயனுக்கு அபயம் விடுகிறேன் சொல்லி ராயனுக்கு முன்பதாக போய் நின்றது போல இயேசு ராஜாவுக்கு முன்பதாக நாம் பத்திரமா போய் நாம் நிற்க வேண்டும் என்றால் 4 நங்கூரங்களை நாம் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் துன்பமா, குடும்பத்தில் பிரச்சனையா, போராட்டமா, வேதனையா, கண்ணீரா, கவலைப்படாதீர்கள். 4 நங்கூரங்களை போடுவோம். நம்முடைய குடும்பமாகிய கப்பலை உறுதியாக நாம் மாற்றுவோம். போக வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் போய் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நங்கூரம் ஜெபமும் கண்ணீரும், 2வது நங்கூரம் துதியும் ஆராதனையும், 3வது நங்கூரம் வேத வாசிப்பும் வேத தியானமும், 4வது நங்கூரம் பாடுகளும் சகிப்புத்தன்மையும். இந்த 4 நங்கூரங்களை பாய்ச்சி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். போக வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் போய் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இவ்வளவு நேரமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பா, நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு நாங்கள் பத்திரமாய் போய் சேர ஆண்டவரே, அந்த கப்பல் ஓட்டிகள் 4 நங்கூரங்களை பாய்ச்சினார்களே, யூரோ கிளித்தோன் என்கிற கட்டும் காற்றிலிருந்து ஒருவர் அழிந்து போகாமல் ஜீவனோடு கூட பாதுகாக்கப்பட அந்த 4 நங்கூரங்கள் பயனுள்ளதாக இருந்தது. அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தது போல அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல பத்திரமாய் போய் சேர்ந்தது போல என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, குடும்பமாகி இந்த கப்பலானது கடலாகி இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போக வேண்டிய இடத்துல பத்திரமாய் போய் சேர கிருபை பாராட்டும். 4 நங்கூரங்களை பாய்ச்சி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கைகளுக்கு கிருபை பாராட்டும். வசனத்தை கேட்டு எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு திருப்பாதத்தை தாழ்மையோடு முத்தம் செய்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட விடுத்த எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீடித்து நிலைத்திருந்து பாதுகாத்து வழிநடத்துவதாக.
ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரை வாழ்த்தி சந்தோஷமாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.